போர்டில் ட்ரிப்பில் குறைக்கிறேன். நான் அதுலேயும் ஜாஸ்தி பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஆம்ப்லேயும் ஜாஸ்தி பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். இதுலேயும் பேஸ் ட்ரிப்பில் குறைக்கிறேன், இதுலேயும் குறைக்கிறேன். கஸ்டமர் என்ன போர்டு விருப்பப்பட்டு கேட்குறாங்களோ நீங்கள் அந்த போர்டை வச்சு அவங்களுக்கு சால்டரிங் பண்ணி கொடுத்துடலாம். ஃபுல் போர்டாக இருந்தாலும் சரி, இல்லை கட் போர்டாக இருந்தாலும் சரி, இதே கனெக்ஷன் தான் கொடுக்க போகிறீங்க. இந்த பாயிண்டில் சால்டரிங் பண்ணி பிடி போர்டோட ஃப்ரண்ட் லெஃப்ட் இன்புட்டு கொடுப்பேன். பிடி போர்டோட ஃப்ரண்ட் லெஃப்ட் அவுட்புட்டை எடுத்து நான் இங்கே சால்டரிங் பண்ணிடுவேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் ரைட்டோட இன்புட்டு பிடி போர்டுக்கு போகிற ஃப்ரண்ட் ரைட் இன்புட்டை இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் பிடி போர்டு ஃப்ரண்ட் ரைட் இன்புட்டு கொடுப்பேன். பிடி போர்டோட அவுட்புட்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே சால்டரிங் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் வந்து நாய்ஸே இல்லாத ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொன்னதுக்கு இதுதான் காரணம். இந்த வீடியோவில் எஸ்எல்பி ரிமோட் கிட்டில் எப்படி ஒரு பிடி போர்டு ஆட் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த போர்டு என்ன வேலை செய்யுது, என்ன செக்ஷன் இருக்குது, ஒரு செக்ஷன்லேயும் என்னென்ன வேலை நடக்குதுன்றதை பார்த்துட்டோன்னா பிடி போர்டு ஆட் பண்ணுறது ரொம்ப சுலபமாக புரியும். பார்த்தீங்கன்னா சோர்ஸ் செலக்டர்னு எழுதியிருக்கு. இந்த சோர்ஸ் செலக்டர்னால் வேறு ஒன்றும் கிடையாது, இந்த சுவிட்சு தான். இந்த சுவிட்சு என்ன வேலையை செய்யுமோ அதே வேலை தான் இந்த இடத்துல நடக்குது. அதுக்கு என்ன ஐசி போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா PT2323 அப்படின்ற ஐசி போட்டிருக்காங்க. இந்த ஐசியோட வேலை வேறு எதுவுமே இல்லை. இந்த சுவிட்சு என்ன பண்ணுதோ அதே வேலை தான் இந்த ஐசியும் பண்ணும். அதாவது இங்கே என்ன இன்புட் கொடுத்துருக்காங்களோ இந்த இன்புட்டை இந்த இடத்துல அவுட்புட்டாக கொண்டு வந்து கொடுத்துரும். வேறு ஒரு வேலையும் இது பண்ணாது. இங்கே கொடுத்துருக்கிற இன்புட்டில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி இங்கே அவுட்புட்டாக கொடுக்கும், அவ்வளோதான். அது கூடுதலாக இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சப்பு ப்ரீ ஆப்ஷன் இந்த ஐசிக்குள்ளேயே இருக்கும். அது அப்புறம் பார்க்கலாம். சப்பு ப்ரீயும் சரவுண்ட் சவுண்ட் ஆப்ஷன் இந்த ஐசிக்குள்ளேயே இருக்கும், அது அப்புறம் பார்க்கலாம். இப்போது பேசிக்காக நடக்கிற வேலையை மட்டும் பார்த்துடலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டோன் கண்ட்ரோல். இந்த செக்ஷன் என்ன பண்ணோம்னா நம்ம பிடி போர்டு என்ன வேலையை பண்ணுமோ அதே வேலையை இந்த செக்ஷன் பண்ணும். இந்த வேலையை செய்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற ஐசி PT2322. இந்த ஐசி வந்து பேஸு ட்ரிபிள் மிட்டு 3D இது 3 வேலையுமே இந்த ஐசி பார்த்துப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் செக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா PT2258என்ற ஐசி போட்டிருக்காங்க. இது வேறு ஒன்றுமே இல்லை, வெறும் வால்யூம் கண்ட்ரோல் ஐசி தான். இந்த வால்யூம் கண்ட்ரோல் என்ன வேலையை பண்ணுதோ, மாஸ்டர் கண்ட்ரோல் என்ன வேலையை பண்ணுமோ அதே வேலையை தான் இந்த ஐசியும் பண்ணும். என்ன பண்ணியிருக்காங்க, இன்புட்டு எடுத்து அதில் டோனு பேஸு ட்ரிபிள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஐசி கொடுத்து அந்த ஐசிலேருந்து எடுத்து வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்து அதுலேருந்து எடுத்து ஆம்ப்ளிஃபையர் கொடுத்துருக்காங்க. சாதாரணமாக ஒரு ஆம்ப்ளிஃபையரில் எதெல்லாமே வந்து சுவிட்சில் நடக்குமோ அதெல்லாமே வந்து இதில் ரிமோட்டில் மாற்றிருக்காங்க. இது ஒரு பக்கம். இது மாஸ்டர் ஐசி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் ஐசி போர்டு. இந்த போர்டு என்ன பண்ணுது, இந்த ஐசி என்ன பண்ணுதுன்னா ரிமோட்டில் என்ன பட்டன் அமைக்கியிருக்காங்க, அது மாதிரி ரோட்டரி என்கோடரில் என்ன ஆப்ஷன் வச்சு என்ன பண்ணுறாங்க இதை தெரிஞ்சுட்டு அதை இந்த போர்டுக்கு சொல்லும். இந்த போர்டு அதுக்கேற்ற மாதிரி வால்யூம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கும். இவ்வளோ தான் இந்த போர்டில் நடக்கிறது. அது தவிர அந்த டிஸ்பிளே அதெல்லாம் வந்து இதுவே பார்த்துக்கும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த ஐசிக்குள்ளே ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் தான் இந்த வேலை எல்லாத்தையும் கவனிக்குது. இப்போ இதில் எப்படி பிடி போர்டு ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம சாதாரணமாக என்ன பண்ணுவோன்னா நம்ம எல்லா சோர்ஸ், அதாவது நமக்கு இந்த மாதிரி பிடி போர்டு இல்லை ஆக்ஸு அதெல்லாம் எடுத்து இங்கே கொடுத்துருவோம். இங்கே கொடுத்துட்டு இதுலேருந்து வர அவுட்புட் எடுத்து நம்ம பிடி போர்டுக்கு கொடுப்போம். இதுலேருந்து வர அவுட்புட் எடுத்து பிடி போர்டை லெஃப்ட் இன்புட்டு ரைட் இன்புட்டுக்கு கொடுத்துருவோம். அதே மாதிரி தான் இங்கே கொடுக்குற இன்புட்டு இங்கே ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நிற்கும். நம்ம இங்கே பிடி போர்டு கனெக்ட் பண்ணோம்னா இந்த ரெசிஸ்டர், அதாவது இது ரெசிஸ்டர் இல்லை ஜம்பர் தான் இது, இதை எடுத்துட்டு இங்கேருந்து பிடி போர்டோட லெஃப்ட்டு இன்புட்டுக்கும் ரைட் இன்புட்டுக்கும் கொடுத்துடணும். அப்புறம் பிடி போர்டோட அவுட்புட்டு, அதாவது லெஃப்ட் அவுட்டு ரைட் அவுட்டு, இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே கொடுத்துடணும். ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டுன்னா ரைட்டுக்கும் லெஃப்ட்னா லெஃப்ட்டுக்கும் கொடுத்துடணும். இங்கேயும் கொடுக்கலாம், இல்லை இங்கேயும் கொடுக்கலாம். இங்கே எடுத்து இங்கே கொடுக்கலாம், இங்கே எடுத்து இங்கே கொடுக்கலாம். அது எதில் நமக்கு சுலபமாக வருதோ அதில் போட்டுக்கலாம். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி பிடி போர்டு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல கெப்பாசிட்டர் போடணும். எப்போ இந்த சர்க்கியூட்டில் இருந்து ஆடியோ வெளியில் போயிட்டு திரும்ப உள்ளே வருதோ அப்போ ஒரு கெப்பாசிட்டர் மூலமாக தான் வெளியில் போகணும், திரும்ப கெப்பாசிட்டர் மூலமாக தான் உள்ளே வரணும். அப்படி வரலைன்னா
டப்புன்னு சத்தம் கேட்கும். ஏதாவது சேஞ்ச் பண்ணும்போது நாய்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதனால் நீங்கள் இந்த சர்க்கியூட்டில் இருந்து இந்த பிசிபியிலேருந்து ஆடியோவை வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு ப்ராசஸ் பண்ணிவிட்டு உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறீங்க அப்படின்னாலே கெப்பாசிட்டர் போட்டு தான் எடுத்துகிட்டு போகணும். ஒரு 2.2 கெப்பாசிட்டர் இல்லை 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர், 12 வோல்ட் இல்லை 16 வோல்ட் இல்லை 63 வோல்ட், உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை போட்டுக்கலாம். வோல்டேஜ் ஒரு பெரிய பாதிப்பும் ஏற்படுத்தாது. நான் இப்போ இங்கேருந்து ஆடியோ வெளியில் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றதுனால இங்கே 2 கெப்பாசிட்டர் போட்டுருவேன். இங்கேயும் ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட் வெளியில் எடுக்க போகிறேன் இல்லையா, அதனால் இங்கே ஃப்ரண்ட் லெஃப்ட்லேயும் ஃப்ரண்ட் ரைட்லேயும் கெப்பாசிட்டர் போட்டுருவேன். அதே மாதிரி திரும்ப எடுத்துகிட்டு வந்து இதிலே போர்டு தான் கொடுக்க போகிறேன். அதனால் இங்கேயும் ஃப்ரண்ட் ரைட்டுக்கும் இங்கேயும் ஃப்ரண்ட் லெஃப்ட்டுக்கும் வந்து நான் கெப்பாசிட்டர் போட்டுருவேன். இங்கே ஜம்பர் வந்து நான் இப்போ டீசால்டர் பண்ணிடுவேன். இதையும் டீசால்டர் பண்ணிடுவேன். இதுக்கு நேராக இது இருக்குது அப்படின்றத நினச்சி கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இப்போ நான் ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட் இது ரெண்டையும் பிடி போர்டு கொடுக்க போகிறேன்றதுனால இந்த 2 ஜம்பரை எடுத்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு இந்த 2 ஜம்பரையும் எடுத்துட்டு இப்போ வந்து இந்த இடத்துலையும் ஃப்ரண்ட் லெஃப்ட்லேயும் ஃப்ரண்ட் ரைட்லேருந்தும் வர ஆடியோவை நான் இந்த போர்டை விட்டு வெளியில் எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன், இங்கே கெப்பாசிட்டர் போட்டுருவேன். 2.2லேருந்து 10 மைக்ரோஃபாரட் வரைக்கும் எந்த கெப்பாசிட்டர் வேணால் போட்டுக்கலாம். ரெக்கமெண்டட் பார்த்தீங்கன்னா 10 மைக்ரோஃபாரடு, 63 இல்லை 16 வோல்ட்டு எந்த வோல்ட் வேணால் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிறது கெல்ட்ரான் 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் தான் இருக்குது. நான் அதனால் இந்த கெப்பாசிட்டரை வந்து நான் இதில் போடுறேன். இதில் எப்படி போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளையாக இருக்க பக்கம் வந்து மைனஸ், இந்த பக்கம் எதுவுமே இல்லாத பக்கம் வந்து ப்ளஸ். அந்த நான் இங்கே இருக்க ஷார்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஷார்ட்டை எடுத்துட்டு நான் இங்கே சால்டரிங் பண்ணுறேன். இதை வச்சுட்டேன். இப்போ சால்டரிங் பண்ணிவிட்டு திருப்பி காட்டுறேன். எந்த ஷார்ட் சர்க்கியூட்டும் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறேன். இப்போ இந்த போர்டு ரெடி பண்ணியாச்சு. இதிலிருந்து பிடி போர்டு கொடுத்துட்டு பிடி போர்டு அவுட்புட் எடுத்து எப்படி இது கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இந்த பிடி போர்டு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த பிடி போர்டு கிடைச்சாலும் அதுக்கு இதே தான் கனெக்ஷன், வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. இதில் கிரவுண்டை கொடுக்குறது வந்து கொஞ்சம் சரியாக பார்த்து கொடுக்கணும். முக்கால்வாசி விஷயம் கிரவுண்டுனால தான் நாய்ஸ் வரும். இதில் கிரவுண்ட் கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத நான் இப்போ தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ இந்த போர்டு ரெடி பண்ணியாச்சு. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டில் சால்டரிங் பண்ணி பிடி போர்டோட ஃப்ரண்ட் லெஃப்ட் இன்புட்டு கொடுப்பேன். பிடி போர்டோட ஃப்ரண்ட் லெஃப்ட் அவுட்புட் எடுத்து நான் இங்கே சால்டரிங் பண்ணிடுவேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் ரைட்டோட இன்புட்டு பிடி போர்டுக்கு போகிற ஃப்ரண்ட் ரைட் இன்புட்டை இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் பிடி போர்டு ஃப்ரண்ட் ரைட் இன்புட்டு கொடுப்பேன். பிடி போர்டோட அவுட்புட்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே சால்டரிங் பண்ணிடுவேன். இது சரௌண்ட் ரைட்டுக்கு நேராக இருக்குன்னு கவலைப்பட வேண்டாம். இது பின்னாடி கரெக்டாக மேப் ஆகிருக்கும். பிடி போர்ட்லேருந்து வர்றதை 2 பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து இங்கேயும் கொடுக்கணும். நீங்கள் கெப்பாசிட்டர் போட வேண்டியது இங்கே தான், ஆனால் கனெக்ஷன் கொடுக்க வேண்டியது இங்கே. இந்த கனெக்ஷன் பின்னாடி கரெக்டாக போயிருக்கும், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்போது என்னோடய சிக்னல் வந்து நான் இங்கேருந்து எடுத்துக்குவேன். பிடி போர்டுக்கு போகிற சிக்னலு, லெஃப்ட் ரைட் சிக்னலு. பிடி போர்டுக்கு போக வேண்டிய கிரவுண்டு பார்த்தீங்கன்னா, நான் இந்த இன்புட்டில் கிரவுண்டில் ஏதாவது ஒரு கிரவுண்டை எடுத்துக்குவேன். இந்த கிரவுண்டு எங்கெல்லாம் வருதோ அங்கே கிரவுண்டு எடுத்துக்குவேன். இங்கே எனக்கு எந்த கிரவுண்டு கம்ஃபர்டபுளாக இருக்கோ இங்கே இருக்கிற கிரவுண்டை நான் அப்படியே எடுத்துக்குவேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், என்கிட்ட இந்த போர்டு இருக்குதுன்றதுனால நான் இந்த போர்டை யூஸ் பண்ணி இந்த டெமோ காட்டுறேன். நீங்கள் உங்கள் கஸ்டமர் என்ன போர்டு விருப்பப்பட்டு கேட்குறாங்களோ நீங்கள் அந்த போர்டை வச்சு அவங்களுக்கு சால்டரிங் பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். ஃபுல் போர்டாக இருந்தாலும் சரி, இல்லை கட் போர்டாக இருந்தாலும் சரி, இதே கனெக்ஷன் தான் கொடுக்க போகிறீங்க. என்கிட்ட இருக்கிறதுனால இந்த போர்டை நான் யூஸ் பண்ணுறேனே தவிர இந்த போர்டை யூஸ் பண்ணுறதுக்கு வேறு எந்த ஒரு பெரிய காரணமும் கிடையாது. இப்போ இந்த பிடி போர்டோட இன்புட், அவுட்புட், பவர் சப்ளை இது 3ஐயும் சால்டர் பண்ணிக்கிறேன். இது சால்டர் பண்ணும்போது வர ஸ்மோக்கு ரொம்ப உடம்புக்கு கெடுதல்.
அந்த புகையை வந்து குறைச்சி எடை போட வேண்டாம், அது ரொம்ப உடம்புக்கு கெடுதலான புகை. அதனால் நான் இந்த மாதிரி ஒரு ஃபேனை வச்சுட்டு அந்த புகை எனக்கு நேராக வராமல் நான் இந்த எனக்கு ரொம்ப நல்லா சால்விங் பண்ண தெரியாது, எனக்கு வர்ற அளவுக்கு நான் சால்விங் பண்ணியிருக்கேன். அவுட்புட் சால்விங் பண்ணிட்டேன். இப்போது பிடி போர்டோட இன்புட்டை சால்வ் பண்ணுறேன். நீங்கள் சால்விங் பண்ணும்போது லெஃப்ட்டு ரைட்டு கிரவுண்டு இதெல்லாம் பார்த்து சால்விங் பண்ணுங்கள். நான் இது டெமோன்றதுனால நான் அதெல்லாம் பெருசாக எதுவும் கவனிக்கல. இன்புட்டு சால்விங் பண்ணிட்டேன். இப்போ நான் பவர் சப்ளை சால்விங் பண்ணிக்கிறேன். இப்போ பிடி போர்டு லெஃப்ட் ரைட் இன்புட்டு, லெஃப்ட் ரைட் அவுட்புட்டு, பவர் சப்ளை, கண்ட்ரோல், இது மூணுமே வந்து சால்விங் பண்ணியாச்சு. இது எல்லாமே வந்து சால்விங் பண்ணியாச்சு. அடுத்து இதை எப்படி ரிமோட் கிட்டில் சால்விங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே இன்புட்டு அவுட்புட் கொடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, இது எப்படி கொடுத்து சால்விங் பண்ணணும்னு பார்க்கலாம். முதல்ல கிரவுண்டு சால்வ் பண்ணிக்கிறேன். எனக்கு அந்தளவுக்கு சரியாக சால்விங் பண்ண வராது, ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு சால்விங் பண்ணுறேன். இப்போ கிரவுண்டு சால்விங் பண்ணிட்டேன். அப்புறம் சிக்னல் சால்வ் பண்ணுறேன். இது வந்து அவுட், ஃப்ரண்ட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டோட அவுட் இல்லையா, அதனால் நான் இதை எடுத்து இந்த பக்கம் எங்கே வரணுமோ அங்கே சால்விங் பண்ணுறேன். என்னோட பிடி போர்டோட அவுட் எடுத்து நான் இந்த பக்கம் கொடுக்குறேன். பிடி போர்டோட அவுட் எடுத்து நான் இந்த பக்கம் கொடுக்குறேன். இந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் பிடி போர்டு கொடுக்குறேன். பிடி போர்டோட அவுட் எடுத்து வந்து இந்த பக்கம் கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிடி போர்ட்லேருந்து வர்ற அவுட்புட்டை நான் வந்து டோன் கண்ட்ரோலுக்கு இன்புட்டாக கொடுத்துட்டேன். இதை கொடுத்துருக்கேன் இங்கே. இப்போ இன்புட்லேருந்து வர்றது சோர்ஸ், என்ன சோர்ஸ்னு செலக்ட் பண்ணுறேன் இல்லையா, அந்த சோர்ஸ்லேருந்து வர்றதை எடுத்து நான் பிடி போர்டுக்கு இன்புட்டாக கொடுப்பேன். நான் முதல்ல இங்கே கிரவுண்டு சால்வ் பண்ணிக்கிறேன். இப்போ கிரவுண்டு சால்வ் பண்ணிட்டேன். இப்போ வந்து சிக்னல் இன்புட்டை சால்வ் பண்ணுறேன். இப்போது இந்த பிடி போர்டை ரிமோட் கிட் கூட கனெக்ட் பண்ணியாச்சு. பவர் சப்ளை கொடுத்துட்டு பிடி போர்டுக்கு பவர் சப்ளை கொடுத்துட்டு ரிமோட் கிட்டை திரும்ப ஒன்றா கனெக்ட் பண்ணிவிட்டு அவுட்புட்டு செக் பண்ணிடலாம். இப்போது பிடி போர்டுக்கு பவர் சப்ளை கொடுத்துடலாம். பிடி போர்டுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு நான் வந்து இந்த 24024 5 amps டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பிடி போர்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். கனெக்ட் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த நாய்ஸ் வருது. இந்த நாய்ஸ் கேட்குறதுக்காக நான் கேமரா பக்கத்தில் எடுத்துகிறேன். இந்த நாய்ஸ் வருது. இது ஏன் வருதுன்னா, என்னோடய கிரவுண்டை நான் இங்கே கனெக்ட் பண்ணாமல் விட்டேன். அதாவது எஸ்எம்பிஎஸ்லேருந்து வர கிரவுண்டை எடுத்து டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர கிரவுண்டை எடுத்து என்னோட எஸ்எம்பிஎஸோட கிரவுண்டில் கனெக்ட் பண்ணுறாமல் விட்டுட்டேன். அதனால வருது. இப்போ பாருங்கள், கிரவுண்டை கனெக்ட் பண்ணுறேன். இது சும்மா டெம்பரரினால நான் இப்படி பண்ணுறேன், நீங்கள் சால்விங் பண்ணிக்கணும். கிரவுண்டை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதே ஸ்பீக்கரு உங்களுக்கு நாய்ஸே இருக்காதுன்னு சொன்னது இப்போ பாருங்கள்.
இப்போ நான் அதை எடுக்கிறேன், கிரவுண்டை எடுக்கிறேன், உங்களுக்கு நாய்ஸ் தெரியும். ஸோ இதை தான் வந்து நாய்ஸே இல்லாத ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொன்னதுக்கு இதுதான் காரணம். ப்ளூடூத்தில் ஆடியோ இன்புட் கொடுத்து அதை எடுத்து இந்த போர்டில் இன்புட் ஸ்விட்சிங் பண்ணி அந்த சுவிட்சான சிக்னலை எடுத்து நான் பேஸ் ட்ரிபிள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப பேஸ் ட்ரிபிள் அட்ஜஸ்ட் பண்ணதை எடுத்து திரும்ப இதுலேயே கொடுத்து என்னோடய ஆம்ப்ளிஃபயருக்கு கொடுத்துருக்கேன். இது வழியாக வால்யூம் கண்ட்ரோல் வழியாக ஆம்ப்ளிஃபயர் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு பாட்டு போடுறேன். இப்போ ரேண்டமாக ஒரு பாட்டு போட்டுடலாம். ஓகே, அது சால்ட்ரிங் பண்ணும்போது எது தப்பாக சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன், லூஸ் கனெக்ஷனாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் பாட்டு பாடுது. இதோட பேஸ் ட்ரிப்பில் வந்து இந்த பிடி போர்டில் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் இதில் வந்து பிடியை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இது என்னோட பிடி போர்டோடது. இதுலேயே வந்து 3D ஆன் ஆயிருக்கு. 3D ஆஃப் பண்ணி காட்டுறேன். ஆன், 3D ஆஃப். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பிடி போர்டில் பேஸ் ட்ரிபிள் வந்து இன்னும் நல்ல கண்டிஷன் பண்ணியிருக்கோம். அதை இந்த போர்டு இன்னும் கண்டிஷன் பண்ணும். அப்போ வந்துட்டு பேஸ் ட்ரிபிள் இதில் ஏற்றுனதுலேருந்து நான் இதில் இன்னும் கொஞ்சம் ஏற்ற முடியும். இப்போ பாருங்கள், அந்த பிடி போர்டில் ஏற்றுனது போக மீதி இதில் ஏற்றிக்கலாம். இதில் குறைக்கும் போது கம்ப்ளீட்டாக அதுவும் குறைஞ்சிரும். ஸோ நான் என்னோட பிடி போர்டோட அவுட்புட்டை நான் இதிலே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். வேற ஏதாவது பாட்டு, நல்ல பாட்டு, லைக் நல்ல பாட்டு இல்லை, பாட்டு போட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா செட்டு கம்ப்ளீட் சைலண்ட்ல தான் இருக்கு. உங்களுக்கு அந்த பேஸ் தெரியுதுன்னு கேட்கும்னு நினைக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த பேஸ் குறைச்சிடுறேன். இது வந்து பிடி போர்டில் நான் பேஸ் குறைக்கிறேன். பிடி போர்டில் ட்ரிப்பிள் குறைக்கிறேன். நான் அதுலேயும் ஜாஸ்தி பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஆம்ப்லேயும் ஜாஸ்தி பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். இதுலேயும் பேஸ் ட்ரிப்பிள் குறைக்கிறேன், இதுலேயும் குறைக்கிறேன். இப்போ பேஸ் மிட்டும் குறைச்சிக்கலாம். மிட் ஆப்ஷன் அதில் கிடையாது. ஆனால் ஆம்பில் ரிமோட் கிட்டில் மிட் ஆப்ஷன் இருக்கு. பேஸ் உங்களுக்கு வந்து அப்படியே இந்த பிடி போர்டோட பேஸ் அப்படியே இது எடுத்து தரது உங்களுக்கு கிளீனாக கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த போர்டோட பேஸ் தான் இப்போ இதில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறோம் நம்ம. ஓகே, ஓகே. இப்போ வந்து எப்படி வந்து நம்ம எஸ்எல்பி ரிமோட் கிட்டில் வந்து ஒரு பிடி போர்டை ஆட் பண்ணணும்னு பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் ப்ரோலாஜிக் போர்டு, சப்வூஃபர் போர்டு, அப்புறம் ப்ரோலாஜிக் ஆன் ஆஃப் எப்படி பண்ணுறது, அந்த இதெல்லாம் பார்க்கலாம்.